ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜிஸ் டெலிகசி. இன்றைக்கி ஒரு சூப்பர் டேஸ்டியான பின் வீல் சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ப்ரெட் எடுத்திருக்கேன். அதோடு கூட ஜாம் அண்ட் மின்ட் சட்னி, மயனைஸ், கேரட் அண்ட் அனியன்ஸ் பொடிசாக துருவி இல்லை கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பேரை பார்த்ததும் பயந்துராதிங்க, என்னமோ புதுசுன்னு. ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். பாருங்கள், அந்த ப்ரெட்டை எடுத்துகிட்டு நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிடுறேன். நல்லா தின்னாக நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிடுறோம். நீங்கள் கடையில் வாங்கின ஜாமாக இருந்தால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுடுதண்ணி போட்டு அதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இலகிரும். ஸ்ப்ரெட் பண்ணுற லெவலுக்கு வரணுங்க. அந்த ஜாமை நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி அந்த ஃப்ளாட்டன் பண்ண ப்ரெட்டில் வச்சுட்டேன். அது தடவின பின்னாடி பாருங்கள், கொஞ்சம் நல்லா டைட்டாக ரோல் பண்ணுறோம். சாரி, கேமரா கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடுச்சு, கவனிக்கல. ஸோ பார்த்திங்கன்னா இவ்வளோ தாங்க ரோல் பண்ணிட்டேன்னா. இப்போ அடுத்து பாருங்கள், இன்னொரு ப்ரெட் அதே மாதிரி எடுக்கிறோம், நல்லா தேய்க்கிறோம். நல்லா தின்னாக தேய்ச்சிருக்கோம் பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக ப்ரெட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்டேல் ப்ரெட்னால் உடஞ்சி போயிடும். ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு இந்த மாதிரி புதினா சட்னி நம்ம ரெகுலராக பண்ணுறோம் இல்லைங்களா, இது மயனைஸோ இல்லை பட்டரோ எதுனாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் பூண்டு, உப்பு, மிளகாய் போட்டு அரைச்சது தாங்க இது. ஜஸ்ட் மின்ட் சட்னி தான் இது. பாருங்கள், இதுவும் அதே மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுறோம். காரம் உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்குனா கொஞ்சம் காரம் கம்மியாகவே பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி நல்லா டைட்டாக ரோல் பண்ணிட்டேன் பாருங்கள். ரோல் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் தனியாக வச்சிடுறோம், அதுதான் மெயின். ஸோ அடுத்த கலர் ரெட் ஆயிடுச்சு, இது தேர்ட் எடுக்கிறோம். க்ரீன் ஆயிடுச்சு, இப்போ ஒயிட் கலருக்காக இன்னொன்று எடுத்திருக்கோம். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுங்கிறதுனால நான் கேரட்லாம் எடுத்திருக்கேன். பாருங்கள், இதுலேயும் அகெயின் மயனைஸோ இல்லை சீஸ் ஸ்ப்ரெட்டோ இல்லை பட்டரோ உங்களோட சாய்ஸ்க்கு அதுவும் நம்ம தடவிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். கேரட் துருவினது இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டேன். அந்த சட்னியும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் அதுவும் தூவிட்டேன். வெங்காயம் கம்மியாக தான் தூவியிருக்கேன், ஏன்னா பச்சை இல்லைங்களா, அதனால். ஸோ இதுவும் அதே மாதிரி சுருட்டி நல்லா டைட்டாக அழுத்திடணும். ஸோ இதுதாங்க, இந்த 3 பண்ணிட்டோமா. இப்போ வருது மெயின் பார்ட். இந்த 3 ரோல்ஸும் ரெடியாக இருக்குது. இது எப்படி சர்வ் பண்ணுறோன்னா, நம்ம அந்த ரோல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை பீஸாக கட் பண்ணிவிட்டு பாருங்களேன், எவ்வளோ அழகாக ஒரு ஃப்ளவர்ஸ் மாதிரி வந்துருச்சு. பின்வீல் மாதிரி இருக்குது பாருங்கள், அதுதான் இது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருக்கான்னு எனக்கு சொல்லுங்கள். பாய்.